அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. நாம் முதலே பார்த்துருக்குறோம். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் சைட்வேக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது அப்படின்ட்டு ஒவ்வொரு காணொலியில் பார்த்துருக்குறோம் நம்ம. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இடத்துல என்ன இருக்குன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் டிகே அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் வந்து அதை நோட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்களோ உங்களுக்கு அந்த எழுதிட்டு வரும்போது மட்டும்தான் இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் வரைபடத்தில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சில சொல்லியிருந்தீங்க. வரைபடத்தில் இதெல்லாம் தெரியாதுங்க. வரைபடத்தில் நீங்கள் வந்துட்டு நம்ம கோடு போடுறது முக்கியம் இல்லை. ஆனால் அங்கே ப்ரீமியம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ப்ரீமியத்தோட டிகேங்கிறது உங்களுக்கு வரைபடத்தில் தெரியாது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இது 100 ரூபா டு 119 ரூபாய் இருந்தது. நீங்கள் 12 மணிக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு 80 ரூபாயில் மீட் பண்ணுச்சு. யார் 24,200 காலும் 200 புட்டும். அப்போ இதில் காணாமல் போனது எவ்வளோனா 100 ரூபா மினிமம் எடுத்துட்டாலும் கால் சைடு வந்துட்டு 20 ரூபாய் இல்லை, புட் சைடு வந்துட்டு 40 ரூபாய் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே 80 ரூபா தான் இருந்திருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருந்திருக்குன்னா 24,200 தான் இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட் 24,200 இப்படி இருக்கும்போது இங்கே ப்ரீமியம் டிகே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு இப்போ இந்த 100 ரூபா 120, இப்போ 100 120 அப்படின்னா இதோட காலோட விலை அதிகமாக இருக்குன்னா அப்போ மார்க்கெட் என்ன அர்த்தம்? 24,220 இருக்குன்னு அர்த்தம். இதற்கு இப்படி இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. புட் ஆப்ஷன் 50 ரூபா, 24,200 புட் ஆப்ஷன் 50 ரூபா, கால் வந்து 70 ரூபா. இப்படி இருந்தாலும் மார்க்கெட் 24,220 தான் இருக்குது. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டா இதுதான் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தோட பேசிக்ஸே இதுதான். அப்போ இது வந்து நீங்கள் எப்படி வரைபடத்தில் இது பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ப்ரீமியம் கரைவு பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த டிகேக்கு அப்புறம் தான் இங்கே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா டிகே தான் அவங்களுக்கு தேவை. அப்போ டிகே ஏற்பட்ட பின் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கவரிங் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த கவரிங்கு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதை நன்றாக உணரணும். இதை உணர்ந்தால் மட்டும்தான் இதை பற்றி புரிஞ்சிக்கவே முடியும். நேற்று இந்த டேட்டாவை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்? 24,200 24,200 நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸோட க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 100 ரூபா. அப்போது 24,100 இவங்களோடது ஆட் பண்ணிட்டா 24,320. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஹைஸ் நம்ம நேற்று வந்துட்டு இவங்களோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது புட் ஆப்ஷன் ஒரு 160 ரூபா. அப்போ 24,040, கால் ஆப்ஷன் ஒரு 220 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு. அப்போ 24,420 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 220 ரூபா வருது. அப்போ அதனால் வந்துட்டு 23,980 இந்த பக்கம் வந்து 24,420 இப்படி எடுத்துருந்தோம். இப்படி தான் டேட்டாஸ் எடுத்துருந்தோம் நேற்று. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டு நம்ம 24,140 அப்படிங்கிற இடம் மிக முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 24,040 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு கேஷ்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு அதை வந்துட்டு இம்பேக்ட் ஜோனாக மாறிட்டாங்க. $24,157, 24,380 ஹை. அப்போ இது என்ன ஜோன் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 230 220 ரூபா நம்மளுக்கு ஜோன் ரேஞ்ச் இருந்திருக்கு. இதை நன்றாக நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்போது
ஏடிஎம் மீட் அப்படிங்கிறது நடக்கும்போது ஒரு மீட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது இம்பேக்ட் பண்ணும். அப்போது இவங்களுக்கு உண்டான முதல் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எந்த மாதிரி இம்பேக்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இதே வந்துட்டு நேற்றைக்கு முந்தைய நாள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,340 அப்படிங்கிற ஓப்பன் ஹை பக்கத்தால் கொடுத்துருந்தாங்க, மார்க்கெட் இறங்குச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,204 ஓப்பன், 24,145 லோ. அப்போ என்ன பார்த்தோம், ஒரு 60 புள்ளிகள் நம்மளுக்கு கீழே இறங்கியிருக்காங்க. அதற்கு மேலே ஒரு 150 புள்ளிகள், மொத்தம் 210 புள்ளிகள். அப்போ இந்த ஜோனை நீங்கள் புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு போதும் மார்க்கெட் வந்துட்டு எப்படின்ட்டு. அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்ட நீங்கள் நினச்சிக்கோங்க. என்ன எல்லாம் வரைபடத்தில் இருக்கிற டைலாக்காட்டவே சொல்கிறீங்கன்னு கூட யோசிக்கலாம். அதையெல்லாம் நம்ம நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஓப்பனுக்கு கீழே 60 புள்ளிகள்னால் ஓப்பனுக்கு மேலே 60 புள்ளிகள். அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 24,264. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஜோன் நம்மளுக்கு 24,000 இந்த ஜோன் கரெக்டாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் டிஃபென்ஸ் ஆனதே அந்த இடத்துல தான். அப்போ இதையும் நன்றாக நம்ம உணரணும். இதில் இருக்க சின்ன சின்ன லாஜிக்ஸ் தான். இந்த லாஜிக்ஸை ஓப்பன் ஹைலோக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இம்பேக்ட் பண்ணிங்கன்னா, இது பல காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். இது இன்றைக்கி மட்டும் நம்ம பேசுகிறது கிடையாது, எப்போவுமே நம்ம பேசுகிறது தான். ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சந்தையை பார்க்க நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி போங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய காணொலி இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்குறோம். இது நன்றாக உணர வேணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 52,200 கால் புட் ரெண்டுமே வந்து 400 ரூபாய் ஹை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பேசணும், 51,800 டு 52,600 ரெண்டுமே 200 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ்னால 52,000 52,400 இந்த ஜோன் இம்பேக்ட் ஜோன் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஹைலோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நன்றாக உணர்ந்தால் மட்டும்தான் இதனை நம்ம புரிந்து கொள்ளவே முடியும். அப்போ இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகே அப்படிங்கிறது 52,200 கால் புட்டு வந்து நேற்று 200 ரூபாய் இருந்தவங்க பார்த்தோம். நம்ம இந்த 12 மணி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 ரூபாய்க்கு ரெண்டு பேருமே 90 டு 100 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நேற்று 188 டு 213 இருந்தவங்க 90 டு 110க்குள்ளே மீட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% நம்மளுக்கு இம்பேக்டை வந்து அங்கே டிகே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்தோட இம்பேக்டை நீங்கள் பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இது. ஏன் நம்ம இந்த 52,200யும் 24,200க்கும் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா தெரியும், நம்மளுக்கு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது எந்த ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து அதோடைய லெவல்ஸ், ஏன்னா மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பண்ணுறது அதை தான் பண்ண போகிறாங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம லெவல்ஸை பார்த்துடலாம். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, நான் அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் நான் போடுறேன். 24,300 நாளைக்கு எக்ஸ்பிரி. இது பாருங்கள் 78.64, அப்போ 14 ரூபா டிஃப்ரெண்ட். கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால 314ல் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே எழுதணும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் படி எங்கே இருந்தாங்க அப்படின்ட்டு. 24,309. அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான். அப்போ இப்போ பாருங்கள் 24,300 புட் ஆப்ஷன்ஸோட ஹை 182 ரூபா இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 24,112, இவங்க 137 ரூபா. அப்போ 24,437 இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேருமே 64, 78 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 70 ரூபாய்னு வச்சுக்கலாம்.
24,230, 24,370 இந்த ஜோன். அப்போ 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 140 புள்ளிகள் வரும். அப்படின்னா 24,440, 24,160 இந்த ஜோன். இப்போ இது என்னன்னா நம்மளுக்கு அட் த மணியோட இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. 10 அதுக்கு 10 எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 12க்குள்ளே இருக்கிற வாய்ப்பாக இருக்கலாம். நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே கால் சைடு வந்து ஒரு 17 ஆகும், புட் சைடு வந்து 12 அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஏடிஎம்மோட ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு குறைந்திருக்கிறது பார்க்க போனால் நம்மளுக்கு கம்மி தான் இருக்கணும். இது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரீமியம்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 70 ரூபாய் ப்ரீமியம் அப்படிங்கிறது சற்று குறைவு தான். இப்போ நாளைக்கு ஒரு 10 மணிக்குள்ளே டிகே பண்ணும்போது ஒரு 40 ரூபா அப்படிக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னும் நம்மளுக்கு டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் விட்டுரு அதை கவனிக்கணும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பேஸ் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,300 காலில் அதிகமாகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 24,300 இருக்கிறாங்க, 200 இருக்கிறாங்க, 100 இருக்கிறாங்க, 24,000 இருக்கிறாங்க. கால் சைடு பார்த்தா நம்மளுக்கு 24,500 அதிகமாக இருக்காங்க. அப்போ 24,500க்கு மேலேயும் 24,000க்கு கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாகும். 24,300ஓட அடிப்படையில் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடந்துட்டாங்க. அப்போ நம்ம வந்துட்டு அடுத்த எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு முடிஞ்சதுனால இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 52,300 நம்மளுக்கு மார்க்கெட் அட் த மணியோடு. அப்போ ஃப்யூச்சர் எங்கே முடிஞ்சிருக்கணும்? 52,300. இது எப்படி நம்ம தான் சொல்லிகிட்டே வர்றோம், ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படின்ட்டு நம்ம பண்ணுறக்கு, அப்படி தான் நம்மளுக்கு பண்ணுறக்கு வாய்ப்பு அதிகம்ன்ட்டு. ஒரே ஒரு முறை நான் தெரிஞ்ச எனக்கு க்ரூட் ஆயில் மட்டும்தான் நெகட்டிவ் சினாரியோவில் க்ளோசிங் நடந்தது ஒரு முறை. அது வர வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நினச்சது. ஆனால் நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து நெகட்டிவ் க்ளோசிங்கில் நம்மளுக்கு ஒரே ஒரு முறை பண்ணாங்க க்ரூட் ஆயில். அதான் எல்லாத்தினாலும் பெருசாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து சிலர் தவறுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இது வந்துட்டு அவங்கவுங்களோட பார்வையில் நம்ம பேசுகிறது. ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்கிறது தவறாக இருந்தாலுமே ஆர்பிட்ரேஜில் பார்த்திங்கன்னா கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரீமியம் இருக்கும். அந்த ப்ரீமியத்தை அறுவடை பண்ணுறக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் செல் பண்ணி இந்த டிஃப்ரென்ஷியேட்டை ஜீரோ பண்ணுறத வந்துட்டு அது பார்த்திங்கன்னா லாபமாக எடுத்துக்குவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்பிட்ரேஜுங்கிறது இந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு இன்னொரு மார்க்கெட்டில் செல் பண்ணுறதும் ஆர்பிட்ரேஜ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் ஹெட்ஜ் பண்ணுற மாதிரியே தான். இந்த ஹெட்ஜு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, கேஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நல்ல ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா 1% ப்ரீமியம் 2% ப்ரீமியம் எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட்டு. ஒன்றுமே பண்ண வேண்டாம். மாத தொடக்கத்தில் எந்த ஸ்ட்ரைக்குக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை கேஷில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கொண்டு போய் செல் பண்ணிவிட்டு மாதம் ஃபுல்லாக தூங்கிக்கலாம். ஏன்னா அந்த கேப் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபமாக தான் வரப்போகுது. இது தான் ஆர்பிட்ரேஜில் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாஸே வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கேஷில் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் விற்கிறதுனால நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து அறுவடை பண்ணுறது தான் நம்மளுக்கு இம்பேக்டடு. அது மாதிரி அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்துட்டு மாறாமல் போகலாம், எது வேணும் பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பாருங்கள் எப்படி முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்த ஃபியூச்சர் வந்துட்டு 52,628 டிசம்பர். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. அதில் 52,000 போட்டு 53,000 கால், 54,000 கால், 52,500 கால், 55,000 கால் வரை கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இதாக இருக்குது. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு டிகேல முடிஞ்சிருக்கு. இப்போ 52,600ன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரீமியம் தான் நம்மளுக்கு சேமாக இருக்குது, நியர்பை 800. அப்போது
52 600 800 ப்ளஸ் 800 மைனஸ். அப்போ இங்கே வந்துட்டு 51 800, இந்த பக்கம் வந்துட்டு 53 400 இம்பேக்ட் ஜோனாக மாறுது. நம்மளுக்கு 52 500 600 வந்து இப்போ இதுவரை பேங்க் நிஃப்டி தாண்டாமல் இருக்குது. இப்போ 52 500 600க்கு மேலே நிலை பெறும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 900 1000 வச்சுக்கலாம். அப்போது 53 600, இந்த பக்கம் 51 600. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இதனை உற்று கவனிங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரை நம்ம பார்த்ததில் மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்ததே இல்லை. பார்க்கலாம். இப்போ அடுத்த மணியோட இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா 52 600 13 இருக்குது, இந்த பக்கம் 14 இருக்குது. நம்மளுக்கு ஈவனாக தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறேன், என்எஸ்சியோட பதிவுப்படி ஸ்பாட் எங்கே இருக்கோ அதுதான் ஏடிஎம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து ஈவனாக இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 52 600க்கு தான் ஈவனாக இருக்குது. அப்போ ஃபியூச்சர் பேஸில் தான் ப்ரீமியம் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த கேப்பை அவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட இம்பேக்டட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான வகுப்பு நம்ம நடத்திட்டு வரணும். இந்த பயிற்சி வந்துட்டு நம்மளுக்கு நவம்பர் 30ஆம் தேதி வந்துட்டு துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க தான் பங்கேற்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண போகிறதில்லை. நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்படி ப்ரீமியத்தோட ரியாக்ஷன் நடக்கிறாங்க, முதல்ல இது ரொம்ப முக்கியமே, மீட்டிங் பாயிண்ட்டும் காமன் ஏரியா இம்பேக்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஏடிஎம்மோட டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அது எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்மளோட கட்டண பயிற்சியின் சிறப்பம்சமே. இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து அப்சர்வ் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இதை பற்றி உணர முடியும். மார்க்கெட்டில் கீ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது, மார்க்கெட்டையே நான் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க பங்கேற்கவே வேண்டாம் நம்மளோட கட்டண பயிற்சியில். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து உணர்ந்தால் மட்டும்தான் இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.